அதுல நேற்று திரு வேல்முருகன் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்கார். அதில் அவருடைய எண்ணத்தை முழுமையாக சொல்லி இருக்கிறார். என்னன்னா, அவர் வந்து நெகட்டிவா பப்ளிசிட்டிக்கு அவருக்கு கிடைச்சிருக்கிறதாவும், அதனால அவர் ரொம்ப பெருமைப்படுறதாகவும் நினைச்சிருக்கிறார். உண்மையில அவர் ரொம்ப வெக்கப்படணும். ஏன்னா, அவருக்கு நம்பி வாக்களித்த மக்கள் அவரை ஒரு எம்எல்ஏ ஆக்கி ஒரு சட்டமன்றத்தில் போய் உட்கார வச்சிருக்காங்க. இன்னமும் அவர் டோல்கேட் வேல்முருகனாக மட்டுமே இருக்க ஆசைப்படுறான்னு தெரியுது. ஏன்னால் அவர் எந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் மக்கள் உட்கார வச்சாலும், அவரை கொண்டு போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உட்கார வச்சாலும் அவர் இன்னும் அந்த தகுதியை இழந்து அவர் ஒரு டோல்கேட் வேல்முருகனாக இருக்கத்தான் வாசப்படுற மாதிரி தெரியுது. இதுல நெகட்டிவ் பப்ளிசிட்டி இருக்குன்னு சந்தோஷம் வேற படுறார். அவர் முதலில் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், அவருடைய வீட்டில் இருக்க பெண்களை கூட்டி உட்கார வச்சு அவர் வந்து அவர் பேசிய விஷயங்களை அவர் அவங்க முன்னாடி போட்டு காட்டட்டும். அவங்க வீட்டில் உள்ள பெண்கள், அங்க இருக்கிற சகோதரிகள், அக்கா எல்லாரும் உட்காந்து இப்படி ஒரு பேச்சு நான் பேசியிருக்கேன்னு அவர் போட்டு காட்டட்டும். அவங்க முதல்ல சொல்லட்டும் அவர் பேசிய விஷயங்கள் நியாயமான விஷயங்களான்னு சொல்லிட்டு. ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக ஒரு திமுக நின்று ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்காக இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கக்கூடிய நபர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்களை வைத்து திமுக இந்த மாதிரி விளையாட்டை விளையாடுறதோ நிறுத்திக்கணும். இது ஆக்கப்பூர்வமாக ஒரு மாணவர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக செய்யப்படும் ஒரு நிகழ்ச்சி. இது எங்களுடைய இது போன்ற நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக தொடரும். இதில் எந்தவித தொய்வும் இருக்காது, இதில் எந்தவித இதுவும் இருக்காது. கண்டிப்பாக எங்களுடைய பாசிட்டிவ் ப்ராக்ரஸ் கண்டிப்பா இருக்கும். இது போன்ற கீழ்த்தரமான வேலைகளை திமுக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். இல்ல, அவர் மீது கண்டிப்பாக புகார் செய்ய வேண்டும். ஏன்னா சாதாரண விஷயம் இல்ல. குழந்தைகளை போய் மாணவிகளை போய் வக்கிரமா பேசுற விஷயங்களை வந்து மன்னிக்க முடியாது. இதெல்லாம் சும்மா பார்த்துட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக பொதுமக்கள் நிறைய பேர் புகார் கொடுத்திருக்காங்க, வழக்கறிஞர் நிறைய பேர் புகார் கொடுத்திருக்காங்க, இன்னமும் புகார் கொடுத்துக்கிட்டே வராங்க. அது கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற மாணவர்கள் நீங்க வந்து பாத்திருப்பீங்க, பெரும்பாலும் அரசு பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல திமுக ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த எம்எல்ஏவை சந்தித்து அவர்கள் வாழ்த்தோ ஒரு ஊக்கமோ ஒரு பெற முடியுமா? திமுக எம்எல்ஏவாவது கிட்ட போய் அணுக முடியுமா? அப்படி இல்லாத சூழ்நிலையில் எங்களுடைய தலைவர் கிட்டத்தட்ட 3 நாட்கள், இது 3வது கட்டம் நாட்களாக 3 நாட்களாக 10 மணி நேரத்துக்கு மேல நின்று ஒவ்வொரு மாணவர்களையும் ஊக்குவித்து வருகிறார். இதோடைய நோக்கமே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊக்கம் தான். ஏன்னா மாணவர்கள் மாணவிகள் தான் நம்மளுடைய அடுத்த எதிர்காலம். அவர்களுக்கு இந்த ஊக்கம் தான் ஒண்ணு. ஏன்னா அரசு பள்ளியில் அடிப்படை வசதி கூட இல்லாமல் படிக்கும் மாணவர்கள் அங்கே வெற்றி பெற்று முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். சோ அதை செய்யக்கூடிய விஷயத்தை கொச்சைப்படுத்தும் நபர்களுக்கு கண்டிப்பா நாங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இதையும் நிறுத்திக் கொள்ள வேண்டும். திமுக தலைவரையும் இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இல்ல, அவர் நேத்து நெகட்டிவ் பப்ளிசிட்டியில ரொம்ப சந்தோஷப்படுறதா பேசியிருக்கிறார். அவர் பேசினதா அவர் வீட்டில் இருக்க எல்லாரையும் உட்கார வச்சு அவரே போட்டு பல தடவை கேட்கட்டும். அவருக்காவது அது மூலமாவது அவர் கொஞ்சமாவது அதுல அறிவு வரதா, இல்ல அவர் புரிஞ்சுக்கிறாரா, அவர் என்னதான் பேசினா தெரிஞ்சுக்காரு. ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கா இவ்வளவு தூரம் இறங்கி போற அளவுக்கு இருக்கிறார்னா, இது மாதிரியான நபர்களை வைத்து பேச வைக்கிறார்னா, இதை பேச வைத்த திமுக தலைமைக்கும் யோசிக்க வேண்டும், அவரும் யோசிக்க வேண்டும். அப்பயாவது திருந்துறாருன்னு பார்ப்போம்.